ஏதாவது ஒரு செய்தியை அல்லது ஒரு விஷயத்தை உங்க கண் மூலமா பார்க்கும் பொழுது முதல்ல கண் அந்த படத்தை உள்வாங்கும். கண் உள்வாங்கி அடுத்து சக்ஷு அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் நாம சொல்ற ஒரு பார்ட் நமக்குள்ள இருக்கு. அந்த பார்ட்டை ப்ரெசென்ட் பண்ணோம். நீங்க யாராவது கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ்பி டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர்னு கம்ப்யூட்டர் இருக்கு. அதே மாதிரி தான் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர்னு அது வெப் கேமரா மூலமா நீங்க ஒரு போட்டோகிராஃப் பண்ணீங்கன்னா அது அப்படியே அந்த ஃபைலை டிஜிட்டல் சிக்னல்ஸா இந்த டிஎஸ்பி மாத்திரும். அதே மாதிரி நம்முடைய கண்ணுக்குள்ளேயும் நீங்க என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அது அத்தனையும் பயோ சிக்னல்ஸா நம்முடைய பாடியில ப்ராசஸ் பண்ணக்கூடிய பயோ சிக்னல்ஸா எனர்ஜியா கன்வெர்ட் பண்ற ஒரு பார்ட் மெக்கானிசம் இருக்கு. அதுதான் சம்ஸ்கிருதத்தில் சக்ஷுன்னு சொல்றோம். இது ஒரு உதாரணத்தோட சொன்னா புரியும். அடுத்து மெமரி, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சித்தம், மெமரி ஃபைல் நேரம் மெமரிக்கு போகுது. அடுத்து மெமரிக்கு போன அப்புறம் மெமரியில இருந்து மனசுக்கு போகுது. மனசுல இருந்து அகங்காரம் ஈகோவுக்கு போகுது. இப்ப எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு என்ன பார்க்குறீங்க. என்னை பார்க்கும் பொழுது கண் முதல்ல என்னுடைய படத்தை பிடிக்கும். ஏன்னா எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த படத்தை பிடிக்கும். படத்தை பிடிச்ச பிறகு அந்த ஃபைல் பக்கத்தில் டிஎஸ்பி போகும். அங்கிருந்து அந்த ஃபைல் நேரா மெமரிக்கு போகும். மெமரியில இது என்ன அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும், கேள்வி ஆரம்பிக்கும். முதல்ல மனசு எக்ஸ்க்ளூட் பண்ணும். இது மரம் அல்ல, இது ஒரு விலங்கு அல்ல, இது ஒரு கல் அல்ல அப்படின்ற அந்த எக்ஸ்க்ளூஷன் ப்ராசஸ் மெமரியில் நடக்கும். எக்ஸ்க்ளூஷன் ப்ராசஸ் மெமரியில் நடக்கும். அதுக்கு அடுத்தது மனசுக்கு அதே ஃபைல் மனசுக்கு போகும். மனம் உடனே என்ன பண்ணும், இவர் ஒரு மனிதர், இவர் ஒரு சன்னியாசி, இவர் தியான பயிற்சிக்காக இங்க இருக்கிறார் அப்படின்ற ஐடென்டிபிகேஷன் ப்ராசஸை மனசு பண்ணும். அதுக்கப்புறம் அந்த மனசுல இருந்து ஃபைல் கம்ப்ளீட் அந்த ஈகோவுக்கு போகும். அந்த ஈகோ தான் இந்த இடத்தில் நமக்கு என்ன வேலை, இவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும். ஏற்கனவே நீங்க பார்த்த கேட்ட ஆன்மீக குருமார்களோட உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருந்தா உடனே ஈகோ என்ன பண்ணும், இங்க உட்காரலாம், தொடர்ந்து கேட்கலாம்னு சொல்லும். ஆனா ஏற்கனவே நீங்க பார்த்த கேட்ட ஆன்மீக குருமார்களோட உங்களுக்கு நல்ல அனுபவம் இல்லைன்னா, அவங்களோட உங்களுக்கு ஒரு நல்ல ஈடுபாடு இல்லைன்னா, ஏதாவது மனக்கருத்தோ மன வேறுபாடோ இருந்தா உடனே ஈகோ சொல்லும், இந்த இடத்துல உட்கார வேண்டாம், போகலாம் அப்படின்னு. அதை வச்சு நீங்க முடிவு பண்ணுவீங்க. அந்த முடிவு திரும்ப மனசுக்கு வரும். மனசு அந்த முடிவை எக்ஸிக்யூட் பண்ணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு சிறு விஷயமும் அந்த இந்திரியங்கள் மூலமா, கண் இல்லைன்னா காது மூலமா வந்தாலும் இதே ப்ராசஸ் தான், அல்லது மூக்கு மூலமா வந்தாலும் இதே ப்ராசஸ் தான், அல்லது சுவைன்ற நாக்கு மூலமா வந்தாலும் இதே ப்ராசஸ் தான். ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த ஃபைல் மாதிரி உள்ள போய் மெமரியில போய் ப்ராசஸ் ஆகும். மெமரியில இருந்து மனசுல ப்ராசஸ் ஆகும். மனசுல இருந்து அகங்காரத்துக்கு போகும். இந்த அகங்காரம் முடிவுகளை எடுக்கும். இத மாதிரிதான் நம்முடைய மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுக்கு அடுத்து இதே மாதிரி தெளிவாக மனம் இயங்குமானால் பிரச்சனை இல்லை. ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில இருந்து வருது, அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்றீங்க, டெசிஷன் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. நம்முடைய மனசுல கண்ணிலிருந்து மனம் வரை நடக்கும் நிகழ்வுகள் மட்டும்தான் கான்சியஸா நடக்குது, நமக்கு தெரிந்து நடக்கின்றது. மனத்திலிருந்து அகங்காரத்துக்கு நடக்கிற அந்த நிகழ்ச்சி அன்கான்சியஸா நடக்குது, நமக்கு தெரியாமல் உணர்வது மனம் அப்படிங்கிற நிலையில நடக்குது. அதனாலதான் நீங்க கண் மூலமா வாங்குற செய்திகள் படி புகைப்பிடிப்பது தவறானது, உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கண் மூலமா நீங்க வாங்குற செய்திப்படி புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடு, மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு அப்படின்னு மீண்டும் மீண்டும் படிக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. அதுதான் செய்தி, நீங்க உள்வாங்குகின்ற செய்தி அதுதான். ஆனா எத்தனைதான் நமக்கு புகைப்பிடிக்கிறது தவறுன்னு தெரிஞ்சாலும்
திடீர்னு அந்த உந்துதல் ஏற்படும் பொழுது நம்மை அறியாமலே புகைப்பிடிக்கிறது முடிவு செஞ்சிடறோம், போய் பிடிக்க ஆரம்பிச்சிடறோம். காரணம் என்ன? அந்த டெசிஷன் மேக்கிங், டெசிஷன் எடுக்கிற ஒரு குறிப்பிட்ட பாகமான மனத்துக்கும் ஈகோவுக்கும் நடுவில் அந்த கேப் அன்கான்சியஸா இருக்கு, உணர்வர் நிலையில இருக்கு. அதனாலதான் என்னதான் நமக்கு கண் மூலமாகவும் மற்ற புலன்கள் மூலமாகவும் புகைப்பிடிப்பது தவறென்ற செய்தி தெரிந்தாலும் நம்மையும் அறியாமல் தவறுகளை செய்கின்றோம். எல்லா முடிவுகளும் கான்சியஸா இருந்ததுன்னா, கான்சியஸ்னா உங்களுடைய உணர்வு கட்டுப்பாட்டிற்குள் இருந்தால் நிச்சயமாக தவறு செய்ய மாட்டோம். ஆனா எல்லா முடிவுகளும் நம்முடைய உணர்வு கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதில்லை. நம்முடைய உணர்வு கட்டுப்பாட்டிற்குள்ளேயே எல்லா முடிவுகளும் நடப்பதில்லை. காரணம், அந்த மனத்திலிருந்து ஈகோவுக்கு ஃபைல் போகும் பொழுது அந்த ஏரியா அன்கான்சியஸா இருக்கு, நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதில்லை, நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் அது நடப்பதில்லை. அதனாலதான் நம்மை அறியாமலேயே மீண்டும் மீண்டும் தவறான முடிவுகளாகவே எடுக்கின்றோம். சின்ன கதை, ஒரு நண்பர் என்கிட்ட வந்திருந்தார். அந்த சாமி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த புகைப்பிடிக்கிறதுனால ஏற்படுற உடல் கேடுகள் பற்றிய பெரிய புக் ஒன்று படித்தேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன் சாமின்னாரு. நான் கேட்டேன், இப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன், புகைப்பிடிக்கிறதே விட்டுட்டீங்களா, ரொம்ப நல்லதாச்சு அப்படின்னு. இல்லை சாமி, இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணுற புக்கெல்லாம் படிக்கிறத விட்டுட்டேன். புகைப்பிடிக்கிறது வர்றதுக்கு பதிலாக இதெல்லாம் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற புக்கெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னாரு. நம்முடைய மனம் நேரடியாக கான்சியஸாக முடிவெடுக்கிற நிலையில மட்டும் இயங்குமானால் எந்தெந்த செய்திகள் நமக்கு வருதோ அதை மட்டும் ப்ராசஸ் பண்ணி தெளிவா முடிவெடுப்போம். ஆனா நேரடியா கான்சியஸா மட்டும் இயங்குறதில்ல. மனத்தோட ஒரு பாகம் அன்கான்சியஸா இருக்கு. அந்த அன்கான்சியஸா இருக்கின்ற பாகத்தினால் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் தவறான முடிவுகளையே எடுக்கின்றோம். இந்த அன்கான்சியஸா இருக்கிற பாகத்துலதான் சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நம்முடைய மனப்பதிவுகளை நாம் பதித்து வைக்கின்றோம். சம்ஸ்காரம் அப்படின்னா காலையில 7 மணிக்கு எந்திரிச்சதும் காஃபி குடிக்கிறதுன்ற ஒரு பழக்கத்தை வச்சுட்டீங்கன்னா 7 மணி ஆனப்பறம் நீங்க அலாரமே பார்க்க வேண்டாம், உள்ளேயே மணி அடிச்சிடும். காஃபி உங்களுக்குள்ள ஒரு மணி அடிச்சிடும். நீங்க அலாரம் பார்க்க வேண்டாம், கடிகாரத்தை பார்க்க வேண்டாம், உங்களுக்குள்ளேயே அந்த மணி அடிச்சிடும். காஃபி அப்படின்ற மணி, அதுதான் சம்ஸ்காரம். அது பழகி போன நினைவுகள், நம் மனதுக்குள்ளே பழகி போன அழுத்தமான நினைவுகளை தான் சம்ஸ்காரம்னு சொல்றோம். இந்த மனத்துக்கும் அகங்காரத்துக்கும் நடுவுல மைண்ட் அண்ட் ஈகோ, அந்த ஏரியாவில் தான் நம்முடைய சம்ஸ்காரங்கள் அனைத்தையும் பதித்து வைக்கின்றோம். அந்த ஏரியாவுக்குள்ள சம்ஸ்கார பதிவுகள் அதிகமாக அதிகமாக நம்முடைய வாழ்க்கை துயரமும் துக்கமும் நிறைந்ததாக மாறும். சம்ஸ்கார பதிவுகள் குறைய குறைய வாழ்க்கை இனிமையானதாகவும் ஆனந்தமயமாகவும் மாறும். அந்த அன்கான்சியஸ் ஜோன்ல உணர்வர் மனநிலையில் இருக்கும் சம்ஸ்காரங்களின் எண்ணிக்கையை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையின், நம்முடைய மனத்தின் இனிமையும் ஆனந்தமும் அமையும். அடுத்தது, இந்த ப்ராசஸ் நடக்கும் பொழுது உணர்வர் மனமான அன்கான்சியஸ் உணர்வர் மனத்துல சம்ஸ்காரங்கள் அதிகமா இருந்ததுன்னா முடிவெடுக்கிறதுல ரொம்ப நேரம் எடுக்கும். காரணம், ஒரு ஒரு சம்ஸ்காரமும் ஒரு ஆபீசருக்கு சமம். மனசுல இருந்து ஈகோவுக்கு ஃபைல் போறதுக்குள்ள ஒரு 5 ஆபீசர் மட்டும் இருந்தாங்கன்னா 5 பேர் மட்டும் அந்த ஃபைலை சைன் பண்ணுவாங்க. 2 நாள்ல அந்த ஃபைல் வந்து மூவ் ஆயிடும். ஆனா 300 ஆபீசர் உட்கார்ந்துருந்தாங்கன்னா என்ன ஆகும்? முதல்ல 300 பேர் சைன் பண்றதுக்கு டைம் ஆகும். இன்னொன்னு 300 பேர் அவங்களுடைய ஒப்பீனியன் அந்த ஃபைல்ல எழுதுவாங்க. ஒரு ஃபைல்ல 300 பேர் ஒப்பீனியன் எழுதுனாங்கன்னா கடைசியில எந்த முடிவுக்காக அந்த ஃபைல் குப்பத்தொட்டியில போட கூட ஆகாது. அந்த ஃபைல் குப்பத்தொட்டியில போட கூட ஆகாது. நம்முடைய சம்ஸ்காரங்கள், உணர்வர் மனத்துல உட்கார்ந்துருக்கிற சம்ஸ்காரங்கள் அத்தனை பேரும் ஒரு ஆபீசருக்கு சமம். ஒவ்வொருத்தரும் அந்த ஃபைல் அவங்க கையெழுத்து போடுவாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த ஃபைல் அவங்களுடைய விருப்பப்படி கையெழுத்து போட்டாங்கன்னா அந்த ஃபைல் எந்த முடிவையும் எடுக்க முடியாத ஒரு குப்பத்தொட்டிக்கு போற நிலைமைக்கு தான் ஆயிடும். ஒரு
ஒரே ஒரு சின்ன முடிவெடுக்கிறது கூட 10 வருஷம் ஆயிடும். இந்த டிலமான்னு சொல்றோம் இல்லையா, வாழ்க்கையே ஒரு டிலமாலேயே கழிச்சு போகும். காரணம் என்னன்னா, அளவுக்கு மீறின சம்ஸ்காரங்கள். இந்த முடிவெடுக்கிறதா, அந்த முடிவெடுக்கிறதா, இந்த பக்கம் போறதா, அந்த பக்கம் போறதா, இதை செய்யறதா, அதை செய்யறதா அப்படின்னு இந்த டிலமாலேயே நம்முடைய வாழ்க்கை கழிந்து விடும். பல பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா முடிவெடுக்கிறதுக்குள்ள 60 வயசு ஆயிடும். திலமாலே வாழ்க்கையை கழிச்சுவாங்க. திலமாலே வாழ்க்கையை கழிக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. இந்த கோர்ஸ் படிக்கலாமா அந்த கோர்ஸ் படிக்கலாமான்னு முடிவெடுக்கிறதுக்குள்ள கோர்ஸே முடிச்சுக்கும், லைஃபோட கோர்ஸே முடிச்சுக்கும். திலமால இருக்கிறதுக்கு காரணம் அளவுக்கு மீறின சம்ஸ்காரங்கள், அளவுக்கு மீறின எண்ண பதிவுகள். உணர்வரு மனத்தில் இருக்கும் அளவுக்கு மீறிய எண்ண பதிவுகள். இந்த உணர்வரு மனத்தில் இருக்கும் அளவுக்கு மீறிய எண்ண பதிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கை சீரழிவதற்கான காரணம். எடுத்த உடனே சடால்னு வருகிற கோபம், எடுத்த உடனே சடால்னு வருகின்ற அளவுக்கு மீறின காமம், இது அத்தனைக்கும் காரணம் உணர்வரு மனத்தில் இருக்கின்ற அளவுக்கு மீறிய சம்ஸ்காரங்கள் தான். ஒரு சில 2-3 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சம்ஸ்காரங்கள் உணர்வரு நிலையில இருப்பதனால அவை லாஜிக்கா தெளிவா இயங்காது, தன்னுடைய சுய விருப்பத்தின்படி இயங்கும். ஒரு உதாரணத்துக்கு, இந்த ஆரஞ்சு நிற உடை உடுத்திய யாராவது ஒருத்தர் உங்களை எப்பவாவது ஏதாவது ஹக் பண்ணி இருந்தாருன்னா, உங்களை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ துன்பத்துக்கு ஆளாக்கி இருந்தாருன்னா, இந்த ஆரஞ்சு உடை போட்டிருந்த யாரை பார்த்தாலும் அந்த கோபம் வெளிப்படும். மாமியார் என்ன சேலை கட்டி இருந்தாங்களோ அந்த கலர் சேலை கட்டி இருந்த யாரை பார்த்தாலும் அதே கோபம் வெளியில வரும், அதே வேகம் வெளியில வரும். நீங்க மாமியாரை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அந்த சேலை கட்டி இருந்த யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னாலே கூட உங்களை அறியாமலே என்ன பண்ண மனசு கரெக்டா அந்த மனம் அந்த அதே கோபத்தை அதே உணர்வை வெளிப்படுத்தும். காரணம் என்னன்னா, அவங்க மேல இருக்கிற அந்த வெறுப்பு அந்த நிறத்தோடும் உடையோடையும் அசோசியேட் ஆயிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒரு கோவில்லையோ அல்லது ஒரு பீச்சிலையோ யாராவது உங்களை தொந்தரவு பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த பீச் வழியா போகும் பொழுதெல்லாம் அந்த எண்ணம் மனசுல வரும், அந்த வேதனை மனசுல வரும், அந்த வெறுப்பு மனசுல வரும். காரணம் பதித்து வைக்கப்பட்ட சம்ஸ்காரங்கள். இந்த பதிவு செய்யப்பட்ட சம்ஸ்காரங்களினால்தான் உங்களை அறியாமல் கோபத்துக்குள் தள்ளப்படுகிறீர்கள். அதே மாதிரி பதித்து வைக்கப்பட்ட சம்ஸ்காரங்களினால்தான் உங்களை அறியாமல் காமத்திற்குள்ளும் தள்ளப்படுகிறீர்கள். பதித்து வைக்கப்பட்ட சம்ஸ்காரத்தினால்தான் உங்களை அறியாமல் பல பேர், பல இளைஞர்கள் தான் சொல்லுவாங்க, சாமி என்னுடைய வாழ்க்கையில இது எல்லாமே ஸ்மூத்தா பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்கு, ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட எண்ணங்கள் வந்தா மட்டும் என் நிலையே எனக்கு தெரியறது இல்லை, என்ன பண்றேன்னு எனக்கு தெரியறது இல்லை, செஞ்சு முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் தான் தெரியுது செஞ்சது தப்பு அப்படின்னு. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேரும் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள் உங்கள் உணர்வரு மனத்திற்குள் ஆழமான சம்ஸ்காரங்களை பதித்து வைத்திருக்கிறீர்கள். அது எந்த சம்ஸ்காரமாக இருந்தாலும் உணர்வரு மனத்திற்குள் பதிந்த சம்ஸ்காரங்கள் மீண்டும் 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 உங்களுக்கு வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கும், உங்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷன் கண்ணுக்கு வருதுன்னா, கண்ணில இருந்து மனம் வரைக்கும் அது ப்ராசஸ் ஆகிறது, மைண்ட் வரைக்கும் ப்ராசஸ் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் எடுக்குது. அது நேரம் 1 வச்சுக்கலாம், T1 வச்சிடலாம். அடுத்தது அந்த மனசுல இருந்து அகங்காரம் வரைக்கும் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு T2, 2 T2ன்னு வைக்கலாம். இதை T1 இதை T2ன்னு நினைச்சுக்கோங்க. கான்சியஸ் ப்ராசஸை T1ன்னு நினைங்க, அன்கான்சியஸ் ப்ராசஸை T2ன்னு நினைங்க. இந்த T2 சம்ஸ்காரங்கள் அதிகமாக அதிகமாக இந்த T2 நேரம் அதிகமாகும், டெசிஷன் எடுக்கிற நேரம் அதிகமாகும். இந்த T2 அதிகமாக அதிகமாக நீங்கள் வேதனையிலும் மன உளைச்சலிலும் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருப்பீர்கள். இந்த T2 அதிகமாக அதிகமாக நீங்க உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இந்த T2 அதிகமாக அதிகமாக நினைவாற்றல் திறன் குறையும். இந்த T2 அதிகமாகிறது மட்டும்தான் மனிதனுக்கு நடக்கின்ற நரகம். நரகம்னு நாம சொல்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த T2 அதிகமாகிறது தான். நம்முடைய வாழ்க்கையில T2 அதிகமாச்சுன்னா இயற்கையிலேயே எந்த விதமான முன்னேற்றமும் காண மாட்டோம். ஏன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளேயே 3 வருஷம் ஆயிடும். அவர் எங்க 2வது முடிவு எடுக்கிறது?
2வது முடிவு எடுக்கிறதுக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கு. நம்முடைய வாழ்க்கை எந்த விதமான இன்ஸ்பிரேஷனும் இல்லாமல் ஒரு மாட்டு வண்டி மாதிரி நடந்துட்டு இருக்கும். இந்த T2 அதிகமா இருந்ததுன்னா, இந்த T2 குறைச்சதுன்னா, இந்த T2 குறைய குறைய வாழ்க்கை வசந்தமாகும். T2 குறையறதுன்னா சம்ஸ்காரங்கள் குறைவது, நெகட்டிவான சம்ஸ்காரங்கள் குறைவது. சாமி எப்போ சொல்றது, T2 வந்து T1 விட அதிகமா இருந்தா அவன் மிருக நிலையில் இருக்கிறான். இந்த T2வும் T1ம் சமமா இருந்தா அவன் மனித நிலையை அடைகிறான். T2 T1 விட குறைவாக இருந்தால் அவன் தெய்வ நிலையை அடைகிறான். சம்ஸ்காரங்கள் இருக்கும் பொழுது அவன் மிருகமாக இருக்கின்றான். சம்ஸ்காரங்கள் இல்லாமல் சாதாரணமாக இருக்கும் பொழுது மனிதனாக மாறுகின்றான். சம்ஸ்காரங்கள் நல்ல சம்ஸ்காரங்களாக மாறும் பொழுது அவன் தெய்வ நிலையை அடைகின்றான். இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. If T2 is higher than T1, you are in instinct level. If the T2 is equal to T1, you are in intellect level. If the T2 is lower than T1, you are in intuition level. இந்த ஒரே ஒரு கான்செப்டை, இந்த ஒரே ஒரு கருத்தை ஆழ்ந்து புரிந்து கொண்டீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையை இது மாற்றிவிடும். ஏன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது, உங்கள் மனம் எப்படி இயங்குதுன்றதை புரிஞ்சுக்கிறது, உங்களை நீங்களே எப்படியெல்லாம் ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது உங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடும். ஏதோ ஒரு நேரத்துல எங்கேயோ பதித்து வைத்த ஒரு சம்ஸ்காரம் உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய முடிவுகளை செய்ய தூண்டும். அதாவது ஏதோ ஒரு சினிமாவில் பார்த்த ஒரு வன்முறை செயல், ஒரு வெட்டுதல், ஒரு அல்லது குத்துதல் அல்லது ஒரு கொலை சம்பவம், கொள்ளை சம்பவம், அதை நீங்க ரொம்ப அனுபவிச்சு ரசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அது உங்க மனசுக்குள்ள பதிச்சு போகும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு கண்ணில் இன்ஃபர்மேஷன் வாங்குறீங்க. அதாவது ஒரு கொலையோ அல்லது வன்முறை சம்பவமோ உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்சமான ஹீரோ கத்தியை சுத்துறாரு. அதை ரொம்ப ஆழ்ந்து ரசிக்கும் பொழுது நேரடியாக அந்த ஃபைல் அன்கான்சியஸ் ஒன்று ரெக்கார்ட் ஆகிடும். இந்த சம்ஸ்காரங்களா பதிச்சு போடுது. அந்த சம்ஸ்காரங்களா அந்த ஃபைல் பதிச்சு போன பிறகு நீங்க ரொம்ப ஆழ்ந்து எதையாவது ரசிச்சீங்கன்னா அந்த மெமரி மூலமாகவும் மனம் மூலமாகவும் ப்ராசஸ் ஆகாம அந்த ஃபைல் நேரடியாக உள்ள வந்து ரொம்ப ஆழ்ந்து ரசிக்காம இருந்தீங்கன்னா உங்க லாஜிக் வேலை செய்யும். உங்க லாஜிக் வேலை செய்யும், மெமரி அதை அனலைஸ் பண்ணும். அப்பா இது படமா இல்ல நிஜ வாழ்க்கையான்னு மனசு சொல்லும். இல்ல இது வெறும் படம், இது நிஜ வாழ்க்கை இல்லை அப்படின்னு. அப்புறம் சம்ஸ்காரத்துக்கு போகும். அப்ப பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு கருத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர்களானால் பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. ஆனா ஆழ்ந்து ரசிக்கும் பொழுது அது மெமரியா, அதாவது அது நிஜ வாழ்க்கையா அல்லது படமானே யோசிக்கும்.